நெல்லை மாவட்டம் திசையன்விளை தாலுகாவிற்குட்பட்ட கண்டநல்லூர் வருவாய் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கூட்டுப்பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விண்ணப்பித்ததாகவும் அதற்கு அவர்கள் 1 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர், இந்த மனு தொடர்பாக இரு தரப்பினரிடையே விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வழக்கு விசாரணையின் இறுதி ஆணையின்படியே பட்டா மாறுதல் வழங்க இயலும் என தெரிவித்துள்ளார். இந்த இதுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் இது முடியும்னு சொல்லிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் கொடுத்துட்டு போயிடுவேன். லஞ்சம் கொடுத்தாலும் பிரச்சனைங்கிறீங்க, லஞ்சம் கொடுக்கலன்னு பிரச்சனைங்கிறீங்க. இந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, ஆமையோட கேவலம் நடக்குது. இவ்வளவு என்ன பண்றாங்கன்னு தெரியல. நான் இது வர பாத்தீங்கன்னா எத்தனையோ மனு கொடுத்தாச்சு. இந்த பாருங்க, மனு மேல மனு இவ்வளவு பாருங்க, இவ்வளவு மனு கொடுத்துருக்க. இங்க பாருங்க, இவ்வளவு மனு கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு போஸ்ட் கார்டு இருக்குது. எந்த மனுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஏன் நீங்க தயவு செய்து வருவாய்த்துறையை மாத்துங்க. தயவு பதிவுத்துறை மட்டும் வைங்க, இல்லைன்னா வருவாய்த்துறை மட்டும் வைங்க. எதையா ஒண்ணு வைங்க, ரெண்டையும் கட்டி எங்களால முடியல. தயவு செய்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.